வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 67வது பாடல். தொடர் இயமன் போல் துங்கப்படையை வளைந்து ஓட்டும் துட்டரை இளகும் தோள் கொங்கைக்கு இடும் மாயத்துகில் விழவும் சேர்த்து அங்கத்து உலை விறகும் சூழ்த்து அண்டி துயர் விளையும் சூட்டு இன்பத்தோடு பாயர்க்கு இடைக்கொண்டு சென்று ஈட்டும் பொன் பணியரை மென்று ஏற்றம் கற்றனை என இன்று ஓட்டென்று அற்றிக்கிடும் மாதர்க்கு இனிமையுள் ஒன்றாய் சென்று உட்படும் மனம் உண்டற்கு அன்புற்று இயலிசை கொண்டு ஏத்து என்று உள்தருவாயே. தோல்வியின்றி தொடர்ந்து வரும் யமனைப் போல காமனது வெற்றி படைகளை வளைத்து செலுத்தும் துஷ்டர்களாகிய இந்த விளைமாதர்களுக்கு தழைத்த தோளின் மீதும் மார்பகங்கள் மீதும் அணிந்துள்ள மயக்கத்தை தரவல்ல அந்த ஆடையானது விழவும் உடலோடு சேர்த்து வருந்தக்கூடிய தந்திர சூழ்ச்சிகளுடன் நெருங்கி துன்பம் விளைவிக்கும் சூடான இன்பத்துடன் படுக்கையிடத்துக்கு அழைத்து சென்று சேர்க்கும் பொன்னணிகளை உடைய விளைமாதர்களுக்கு மெதுவாக தெளிவு கற்றுக்கொண்டு விட்டாயா என கூறி இன்று ஓடி போய்விடு என்று விரட்டி அன்பு சுருக்கும் இந்த விளைமாதர்களுக்கு இனிமையில் ஒன்றுபட்டு சென்று உட்படுகின்ற என்னுடைய மனமானது முருகப்பெருமானே உன்னுடைய தாழ்மீது அன்பு கொண்டு இயற்றமிழிலும் இசைத்தமிழிலும் பாக்கங்களை இயற்றி ஏத்த வேண்டும் என்று மனம் பக்குவத்தை தருவாயாக என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். நெடிது தவம் கூர்க்கும் சற்புருடரும் நைந்து ஏக்கம் பெற்று அயர்வு ஊற நின்று ஆர்த்து தங்கள் கணையேவும் நிகரில் மதன் தேர்க்குன்று அற்று எரியுள் வீழ்ந்து ஏற்போன்று சிறிது நினைந்து ஆட்டம் கற்றிடுவார் முன் திடமுறு அன்பால் சிந்தைக்கு அறிவிடமும் சேர்த்து உண்பர்க்கு இடர்களையும் போர் செம் கைத்திரள் வேளா. முருகப்பெருமானே உங்களுடைய சிறப்பம்சங்களைத்தான் இங்கு கோடிட்டு காமித்துள்ளார் நம் அருணகிரியார். நீண்ட தவத்தை மேற்கொண்ட உத்தமமானவர்களும் நொந்து போய் ஏக்கம் கொண்டு சோர்வு அடையும்படியாக நின்று ஆர்ப்பரித்து தமது மலரம்புக்களை செலுத்தும் ஒப்பில்லாத மன்மதன் தமது மலை போன்ற தேரை இழந்து தீயில் விழுந்து அழகு அழியும் வண்ணம் சற்றே நினைந்து திருவிளையாடல்களை செய்த சிவபெருமான் முன்னிலையில் தினம் கொண்ட அன்பினால் அந்த சிவனுடைய மனதில் தெளிவு தரும் அறிவு பொருளை உபதேசித்து தேவர்களின் துன்பத்தை களைய சண்டை செய்து செவ்விய திருக்கையில் உள்ள திரள் வாய்ந்த வேலாயுதத்தை உடையவனே எங்கள் முருகப்பெருமானே, தினம் வரி வண்டு ஆர்த்து இன்புற்று இசை கொண்டு வந்து ஏத்தி இஞ்சி திருவளர் செந்தூர் கந்த பெருமாளே. நாள்தோறும் அப்படியே இசையோடு எழுப்பும் அந்த வண்டுக்கள் ஏத்துகின்ற மதில் சூழ்ந்த செல்வம் வளரும் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.